நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு தமிழ் பங்குனி மாதம் எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம். உங்களுக்கு எல்லாம் தெரியும் உங்களுடைய ராசிநாதன் யாருன்னு. சூரிய பகவான். அவர் இந்த மாதம் கோச்சாரத்தில் எங்கே இருக்கார், எந்த கிரகத்தோடு இருக்கார், எந்த நட்சத்திரத்தில் இருக்கார், இதை ஒட்டி தான் இந்த மாதம் உங்களுடைய லைஃப் அமையும். அதுக்கு மற்ற கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. அப்படி பார்க்குற போது கோச்சாரத்தில் இந்த மாதம் பங்குனி மாதமாக இருக்கிறதுனால உங்களுடைய ராசிநாதன் சூரியன் 8ஆம் இடத்துக்கு போகிறார். அவர் சனி பகவானும் புதன் பகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். கோச்சாரத்தில் உங்களுடைய 7ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இந்த மாதம் இருக்காங்க. முதல்ல 7ஆம் இடம்னா என்னன்னு தெரிஞ்சுங்க. யாருக்கெல்லாம் இதுவரைக்கும் திருமணம் நடக்கலையோ திருமணத்துக்கான வாய்ப்பு சோர்சஸ் நிறையா இருக்குது. குறைஞ்சபட்சம் அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளாவது நடக்கும். இந்த மாதத்தில் சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இது வரைக்கும் பெரிய லெவலில் நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன், பட் அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அமையலை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் பிஸ்னஸ்க்கான வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டி, அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் உங்களுக்கு லைஃப்பில் நடப்பதற்கான வாய்ப்பு, இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஆக சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் அல்லது அவருக்காக நீங்கள் எஃபர்ட் கொடுப்பீங்க. இதுவும் இருக்குது. உங்களுடைய பிஸ்னஸில் நார்மலாக உங்களுக்கு ஏர்னிங் இருக்குது. யாரெல்லாம் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, இம்போர்ட் பண்ணுறீங்க, அது நல்லா இருக்குது. எல்லாத்துக்கு மேலே உங்களுடைய வெளிநாட்டு தொடர்பு. ஸோ யாருக்கெல்லாம் வெளிநாட்டில் லிங்க் இருக்கோ அதெல்லாமே ஃபேவரபுளாக இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. பட் அதே சமயத்தில் இந்த மாதம் உங்களுடைய மேரிட்டல் லைஃப் ஓரளவுக்கு நல்லா இருந்தால் கூட அப்பப்போ கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். இதுவும் இந்த மாதம் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன், நிதி நிலைமை எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது பரவாயில்ல, நல்லா இருக்குது. கையில் மணி ரொட்டேஷன் பரவாயில்ல. இந்த மாதம் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த மாதம் பங்குனி 11க்கு அப்புறம் முயற்சி பண்ணுங்கள். என்ன நினைக்கிறீங்களோ அப்போ தான் அது நடப்பதற்கான வாய்ப்பு. ஸோ பங்குனி 11ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் வரும். லைஃப்பில் நீங்கள் எல்லோருக்கும் ஏதோ ஒரு எய்ம் இருக்கும், ப்ராஜெக்ட் இருக்கும். அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுங்கிற பிளானிங் இல்லாமல் இருக்கலாம். இதெல்லாமே உங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு பங்குனி 11க்கு அப்புறம் உண்டு. ஸோ எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்கள் எஃபர்ட் கொடுங்க. அது உங்களுக்கு நல்ல விதமாக 11ஆம் தேதிக்கு அப்புறம் நடக்கும். யாரெல்லாம் பெருசாக நம்பியிருக்கீங்களோ அவங்க அப்போ தான் உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய உறவுகள் அத்தனையுமே 11ஆம் தேதிக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு ஃபேவரபுளாக கண்ட்ரோலாக இருப்பாங்க. எல்லா விதமான ரிலேஷன்ஷிப்புமே அதுதான். அது வரைக்கும் தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இதெல்லாமே உண்டு. குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகளால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். ஸோ இந்த மாதம் சர்ச்சிங் என்பது ரொம்ப முக்கியம். தேடுதல் என்பது எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் கொடுக்குறீங்களோ நல்லது. குறிப்பாக 11ஆம் தேதிக்கு அப்புறம் பார்ட் டைமாவோ, ஆன்லைன்லேயோ, கரஸ்லேயோ, ஜூம்லேயோ, ஆப்லேயோ நிறைய நீங்கள் தேடுறது, படிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த மாதத்தில் எதிர்பாராத ஜேர்னி, அதுவும் இந்த மாதம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த ஜேர்னி உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அதனால் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் உண்டு. யாரெல்லாம் இது பங்குனி மாதமாக இருந்தாலும் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலைன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அல்லது உங்களுடைய ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு போகலன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ பங்குனி 11க்கு அப்புறம் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய எஜுகேஷன் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அண்டர் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் போத்தார் சைடு ரெண்டுமே பிரேக் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. எக்ஸாமினேஷன் டைம் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கவனம் ரொம்ப முக்கியம். இந்த மாதம் யாருக்கெல்லாம் ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லைன்னு நினச்சிட்ருக்கீங்களோ குழந்தைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக இருக்குது. அது இல்லாமல் குழந்தைக்கு ரொம்ப நாளாக குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு உங்கள் வாழ்க்கையில் உண்டு.
உங்கள் லைஃப்பில் ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தைகளால் நன்மைகள் இதெல்லாமே கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாளாக குடும்பத்தில் நல்லது நடக்கல, சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் தள்ளி போயிட்டுருக்குங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஸோ இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் உங்களுடைய ஜாபில், கெரியரில், ப்ரொஃபஷனில் ரொம்ப ரொம்ப கவனம். ஏன்னா சனி குரு 2 கிரகங்களுமே உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்குறாங்க. ஒரு பக்கம் மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டெயின்மெண்ட், டூர், ட்ராவல் அத்தனையும் கொடுக்கக்கூடிய இந்த கிரகம் இன்னொரு பக்கம் வேலையில் கை வைப்பாங்க. நான் பெர்மனண்ட்டு ஜாபில் இருக்கேன், பெரிய போஸ்ட்டில் இருக்கேன், கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன், பெர்மனண்ட்டு ஜாபில் இருக்கேன் அப்படின்னு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. கிரகங்கள் அத்தனை வலிமையானது. நாம் எல்லாம் சாதாரண மனிதர்கள். அடக்கி வாசிங்க, வேலையில் எஃபர்ட்டு கொடுங்க, யாரையும் பெருசாக நம்பி இருக்காதுங்க. ஷோவில் நீங்களே இது பண்ணுங்கள். அவசரப்பட்டு வேலையை வர்றது, வேறு கம்பெனியை நம்பி இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடுறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனம். கெரியர்லேயுமே நீங்கள் எஃபர்ட் கொடுக்கணும். நீங்கள் உழைக்க மற்றவங்க பேர் வாங்குவாங்க. உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனமெல்லாம் போயிடும். அதனால் ரொம்ப ரொம்ப எஃபர்ட் எடுத்து உங்களுடைய ஜாபில் நீங்கள் சோலாக பண்ணுங்கள். யாரையும் பேஸ் பண்ணி, யாரையும் பேக்ரவுண்டில் நின்று நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இல்லை. உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு பெருசாக கோஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும், கோஆப்ரேஷன் இருக்காது. சபார்டினேட்டுமே ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும், யாருமே நமக்கு ஒபே பண்ண மாட்டாங்க. இந்த மாதம் அது மாதிரியான சூழ்நிலைகள், சுச்சுவேஷன் உங்களுக்கு உருவாகும். அதனால் வேலையில் எஃபர்ட் கொடுங்க, கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதம் பெரிய லெவலில் யாருக்கெல்லாம் கடன் இருக்கோ, ஒரு பக்கம் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டியது இருந்தாலும் கடன் கட்டுக்குள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பக்கம் நோய் குணமாகிற மாதிரி தோற்றம், இன்னொரு பக்கம் நோய்க்காக சாப்பிடக்கூடிய மருந்து மாத்திரை அளவு கூடுவதற்கான வாய்ப்பு, எல்லாமே மிக்சிங்காக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. பட் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறது உங்களுக்கு சிறப்பான பலன். குரு பார்க்க உங்களுக்கு கோடி தோஷம் நீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி உங்களுடைய கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் நிவர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தில் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புகழ், அந்தஸ்து கிடைக்கும். அது இல்லாமல் யாரெல்லாம் பெரிய லெவலில் யூக வணிகங்களில் வர்றீங்க, ஷேராக இருக்கட்டும், ரேஸாக இருக்கட்டும், லாட்ரியாக இருக்கட்டும், ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும், ட்ரேடிங்காக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு லாபகரமாக மினிமமாக பண்ணுங்கள், லாபகரமாக இருக்கும். இந்த மாதம் உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப கவனம், எதிரிகள் விஷயத்தில் கவனம், எலெக்ஷன் டைம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க, ரொம்ப முக்கியம். இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கோ சிவ தரிசனம் பண்ணுங்கள். எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய நரசிம்மரை வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக விநாயகர் பெருமாளுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். எல்லாவற்றுக்கும் மேலாக மகாலட்சுமியுடைய வழிபாடு ரொம்ப பண்ணிட்டு வாங்க. உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும், வெளியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும். நன்றி, வணக்கம். கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் பங்குனி மாதம் எப்படி இருக்கும் இதுதான் நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், உங்கள் ராசிக்குரியவர், உங்கள் ராசிநாதன் யாருன்னா புத பகவான். அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் எங்கே இருக்காரோ, எந்தெந்த கிரகங்களோடு இருக்காரோ, எந்தெந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரோ, அதை ஒட்டி தான் இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளும் இருக்கும். மாறி வராது, மாறி நடக்காது. அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் புதன் கோச்சாரத்தில் இந்த மாதம் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். அவரோடு ராகு இருக்கார், அவரோடு செவ்வாய் இருக்கார், அவரோட புத பகவானும் இருக்காங்க. இத்தனை கிரகங்களும் உங்களுடைய 6ஆம் இடத்துல இருக்காங்க. ஆனாலும் செவ்வாயும் இந்த மாதம் 19ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு போவார். பொதுவாகவே 6ஆம் இடம் அப்படின்னா வெற்றின்னு அர்த்தம், சக்ஸஸ்ஃபுல்னு அர்த்தம். எதிலெல்லாம் நம்ம வெற்றி, எதெல்லாம் நம்ம காம்படிட்டிவில் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தோம்னா இந்த மாதம் உங்களுக்கு ரிசல்ட் வந்தால் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மந்த்து 27ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் இருக்குது. இதை தான் 6ஆம் இடம் சக்ஸஸ்ன்னு சொல்கிறது. அது மட்டுமல்ல, உங்களுக்கு ஏதாவது பெரிய லெவலில் வழக்கு இருக்குது, டிஸ்பியூட் இருக்குது, லிட்டிகேஷன் இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த வழக்குகள்லேருந்து நீங்கள் விடுபடுவதற்கோ வழக்குகளில் ஜெயிப்பதற்கோ வாய்ப்புகள் நிறையா இருக்குது. குறிப்பாக இந்த மாதம் உங்களுடைய எதிரிகள்
நேரடியான மறைமுகமான எதிரிகள், அதாவது டைரக்ட் இன்டைரக்ட் எனிமிஸ் அத்தனை பேரையும் நீங்கள் ஜெயிப்பதற்கான ஒரு ஆற்றல் உங்களுக்கு இந்த மாதம் இயற்கையாகவே அமையும். அது இல்லாமல் அந்த கிரகங்கள் நன்மையை செய்கிறதுக்கு என்னென்ன வழி? 6ஆம் இடம்னா, நீங்கள் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா இந்த மாதம் கடன் கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்க அந்த காரியங்கள் அத்தனையும் இந்த மாதம் ஃபுல்ஃபில் ஆகும். அது மட்டுமல்ல, நீங்கள் இந்த மாதத்தில் ஏதாவது பெரிய லெவலில் முயற்சி பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னா அந்த முயற்சிகள் அத்தனையும் சக்ஸஸ்ஃபுல்லாகும். ரொம்ப நாளாக இன்டர்ன்ஷிப் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் கிடைக்கும். ஸ்காலர்ஷிப் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைப்பதற்கான வாய்ப்பு இது எல்லாமே இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னா அதில் நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே உங்கள் ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பொது பலன்கள். அடுத்தபடியாக 6ஆம் இடம் உங்களை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ், உங்களுடைய ஜாப், உங்களுடைய ப்ரொஃபஷன், கெரியர் இந்த மாதம் பரவாயில்ல. ஆக யாரெல்லாம் வேலைக்கு பெரிய லெவலில் வேலையில் இருக்கீங்களோ உங்களுக்கு வேலையில் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஆப்பர்ச்சுனிட்டின்னா ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறவங்களுக்கு ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்தவங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு, இன்சென்டிவ் எது பார்த்தீங்கன்னா இன்சென்டிவ், ஹைக்கு எது பார்த்தீங்கன்னா ஹைக்கு. இது அத்தனைக்கும் பாசிபிலிட்டிஸ் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் ஜாப் பெரிய லெவலில் உங்களுக்கு கை கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் இந்த மாதம் இவ்வளவு நன்மைகளே உங்களுக்கு செய்யக்கூடிய கிரகங்கள் ஒரு சில பிரச்சனைகளையும் உங்களுக்கு செய்யும். குறிப்பாக உங்களுடைய உடல் ஆரோக்கியம், ஹெல்த் பாயிண்டில் ரொம்ப ரொம்ப கவனம். யாருக்கெல்லாம் பெருசாக லோன் இருக்குது, இஎம்ஐ இருக்குது, கடன் இருக்குது, வட்டி கட்டுறேன் அப்படிங்கிறவங்க ஹெல்த்தை பற்றி பெருசாக ஒரி பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க. இது குறைவாக இருக்கிறவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் பாதிக்கும். உடலில் இனம் காண முடியாத நோய்கள், அன்ஐடென்டிஃபைட் டிசீஸ்ன்னு சொல்கிறது, ஏற்பட்டு விலகும். இந்த நோய்கள் சாதாரணமாக பிளட் டெஸ்ட்டாக இருக்கட்டும், ஸ்கேனாக இருக்கட்டும், இசிஜியாக இருக்கட்டும், எம்ஆர்ஐயாக இருக்கட்டும், எல்லா விதமான டயக்னோஸ்க்குமே கட்டுப்படாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். அதனால் ஹெல்த்து இஸ் வெல்த்து நமக்கு தெரியும். அதில் ரொம்ப ரொம்ப கவனம். உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பார்க்கணும். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கிறது. மேரிட்டல் லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரகிள், பிரச்சனை, கணவன் அல்லது மனைவி செப்பரேஷன், பிரிவு, அல்லது 2 பேரில் யாருக்காவது ஓரளவுக்கு தேவையற்ற விரயங்கள், நஷ்டங்கள், வைத்திய செலவுகள், இதையும் இந்த கிரகங்கள் செய்யும். யாரெல்லாம் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் இது வரைக்கும் திருமணம் நடக்கலை, டிலே ஆகிட்டுருக்குங்கிறவங்களுக்கு மேரேஜுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. குறைஞ்சபட்சம் அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அது பாசிபிலிட்டிஸ் உண்டு. பட் ஓன் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு சுமார். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா 2 பேருமே அண்டர்ஸ்டாண்டிங் குறைவாக இருக்கும். நீங்களும் பார்ட்னர்ஷிப் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்க. நீங்கள் உழைக்க பார்ட்னர் லாபம் அடைவதற்கான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஆக கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி வேறு குறைவு. ஸோ எந்த அளவுக்கு இம்யூனிட்டி பவர் அதிகப்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மே மாதம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் பணம் கொடுக்கல் வாங்கல் பண்ணுறது, டிரான்சாக்ஷன் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனம். ஸோ யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதீங்க. இந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இந்த மாதம் உங்களுடைய எஜுகேஷன், அண்டர் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் போத்தாரில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் இந்த மாதம். ஸோ இந்த மாதம் நீங்கள் ஏதாவது விவசாயம் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா விவசாயம் உங்களுக்கு கை கொடுக்கும். அது இல்லாமல் பெரிய லெவலில் நான் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறேன், பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் ஃபீல்டில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் பரவாயில்ல. இந்த மாதம் உங்களுடைய மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது. கையில் பணம், தனம் இருக்குது. குறிப்பாக இந்த மாதம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் தேவையற்ற செலவினங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், புகழ் காப்பாற்றப்படுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது.
குடும்பத்தில் ஒரு புது வரவு வர்றதுக்கான வாய்ப்பு, அது மகனோ மகளோ மருமகளோ பேரன் பேத்தியோ வர்றதுக்கான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. யாரெல்லாம் ரொம்ப நாளாக நகை வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க, காஸ்ட்லியான ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்க, அத்தனை பேருக்கும் இந்த ஜூன் 11 இந்த பங்குனி 11க்குள்ளே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த மாதம் குழந்தைகள் விஷயத்தில் கவனம். குழந்தைகளை விட்டு நீங்கள் பிரிய வேண்டிய காலமானது, அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. குழந்தைகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் உண்டு. ஸோ குழந்தையை எதிர்பார்த்து காத்திருக்கவும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகலைன்னா பொறுமையாக இருக்க வேண்டிய மாதமாக இந்த மாதம் உண்டு. இந்த மாதத்தில் பெரிய லெவலில் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அது ரேஸாக இருக்கட்டும், அல்லது லாட்ரியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ட்ரேடிங் பண்ணுறதா இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லா விஷயத்துலையுமே தேவையற்ற உணர்வுகளை தூண்டாமல் அடக்கி வாசிங்க. விட்டதை பிடிக்கும்னு நினைக்காதீங்க. இந்த மாதம் அதற்கான கிரக நிலைகள் ஃபேவரபுளாக நமக்கு இல்லை. நீங்கள் அரசியலில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருக்குது. பட் இது எலெக்ஷன் டைமாக இருக்கிறதுனால எல்லோருடையும் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போக வேண்டிய காலகட்டங்கள் உண்டு. கலைத்துறையில் நீங்கள் இருக்கீங்கன்னா புகழ் அந்தஸ்து இருக்க ஒழிய வருமானங்கள் இந்த மாதம் சுமார். இந்த மாதத்தில் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கான ரெகக்னைஸ் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள். அது இல்லாமல் எங்கெல்லாம் மகாலட்சுமி இருக்காளோ அவளெல்லாம் பெருமாள் ஸ்தலத்தில் கூட மகாலட்சுமியை தாயாரை வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக இந்த மாதம் முழுவதும் நீங்கள் துர்க்கையும் குறிப்பாக சித்தர்களையும் வழிபாடு செய்யுங்க. உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும். நன்றி, வணக்கம்.